everyone, welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல மேங்கோ ஜெல்லி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க Subscribe பண்ணலனா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கு, அதையும் பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. so that நான் எப்ப வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மாங்காய் எடுத்து அதோட ஸ்கின்லாம் பீல் பண்ணிக்கலாம். A few moments later. இப்போ இதோட ஸ்கின் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. அடுத்தது இத குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி வெச்சுக்கலாம். இந்த பீசஸ் எல்லாம் ஒரு பிளெண்டர்ல போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணலாம். இது கூட கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். நான் க்ரீன் கலர் எடுத்துக்கிட்டேன். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கிறேன். இதில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கிறேன். இப்போது ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற பேஸ்ட்டில் 1/2 டேபிள்ஸ்பூன் பிளாக் சால்ட் ஆட் பண்ணுறேன். பிளாக் சால்ட் இல்லைன்னா விட்டுடுங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் நல்லா வரும். அதில் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணிக்கிற பேஸ்ட்டை அதில் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கும். அப்போ தான் ரா மேங்கோ நல்லா வேகும். இது கூட 85 ml சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணதும் கொஞ்சம் தண்ணியாக வரும். ஸோ கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும். இந்த மாதிரி திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற கார்ன்ஃப்ளவரை இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக 5 மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் இந்த மாதிரி ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணுங்கள். இதில் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுக்கிற ஜெல்லியை ஊற்றிடுங்க. அண்ட் இது ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஜெல்லி கட் பண்ணுறப்ப ஈவன் சைஸில் வரும். இதை 3 to 4 hours ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இப்போது கோகோனட்டை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆப்ஷன் தான், வேணும்னா பண்ணிக்கோங்க, என்ன வேண்டாம். இது கூட சர்க்கரையை ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததும் இந்த மாதிரி ஜெல்லி டைப்புக்கு வந்துடும். இதை நம்ம கட் பண்ணலாம். இப்போது ஸ்கொயராக இதை நான் கட் பண்ணுறேன். இது செம சாஃப்டாக இருக்குது அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லா குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இப்போது இந்த மாதிரி நான் பீசஸாக தனித்தனியாக எடுத்துக்கிறேன். இப்போது இந்த பீசஸை சுகர் பவுடரில் போட்டு எடுத்துடுறேன். எல்லா பக்கமும் இந்த சுகர் பவுடர் படணும். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிற கோகோனட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மேங்கோ ஜெல்லி ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் Subscribe பண்ணுங்கள். தேங்க்யூ.